என் பேர் இந்துமதி. நான் பிறந்ததெல்லாம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தான், வளர்ந்ததும் இங்கே தான். இப்போ வேலைக்காக சென்னை போயிருந்தாலும் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்த இடம் இதுதான். ஃபுட்பாலுன்றதை கற்றுக்கிட்டது இங்கே தான். அது பக்கத்தில் நிற்கிறவங்கள இவங்க தான் என்னோட கோச், என்னோட அப்பா. இவங்க சொல்லி கொடுத்த, அதான் எல்லாருக்குமே ஸ்கூலில் வந்து எல்கேஜி யூகேஜி மாதிரி தான், ஏபிசிடி எங்கேருந்து கற்றுக்குறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் போகிறோன்ற மாதிரி ஃபுட்பால் வந்து இங்கே தான் எனக்கு ஃபஸ்ட் நான் கற்றுக்கிட்டது. ஸோ அதுதான் என்னை இன்னமும் ஓட வச்சிட்ருக்கு. எல்லாமே எங்களுக்கு ஹார்ட் ஒர்க் என்னன்றது இவங்க சொல்லி கொடுத்தது தான் இன்னமும் நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஹார்ட் ஒர்க்குன்றது நெவர் ஃபெயில்ஸுன்ற மாதிரி எப்பயுமே சொல்லியே வளர்ப்பாங்க. என்னைக்கு வந்து எவ்வளோ மேட்சஸ் தோற்றுருக்கோம், பட் அப்பயுமே வந்து சொல்லுவாங்க என்றைக்குமே வந்து தோல்வியை பார்க்காத, என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி கண்டிப்பாக வரும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்தியன் டீம்லேயும் போய் நான் கேப்டனாக இருந்து ஒரு மேட்சஸ் ஆடிட்டுருக்கேன்னா, தமிழகத்துலேருந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு பொண்ணு போய் ஆடுதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அந்த இடத்துல ஒரு கேப்டனாகவும் இருக்கிறது இன்னும் ஒரு பெரிய விஷயம். அதில் இந்த 2023-24 ஏஎஃப்எஃப் பெஸ்ட் பிளேயர் ஒரு உமனாக வாங்கியிருக்கிறது எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து இப்போ துணை முதலமைச்சராக இருக்காது. அது உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த போது கூட எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அடுத்தபடி மேலே போயிருக்காங்க. அவங்க அதை மறக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்குரியதை அவங்க கண்டிப்பாக எங்களுக்காக செஞ்சுட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் உமன்ஸ் ஏன் இந்த ஃபுட்பாலாக விளையாடுறீங்கன்னு கேட்ட காலம் போய் இப்போ வந்து இங்கே வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உமன்ஸ் ஃபுட்பால் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றது. எல்லா கிராமப்புறம் பகுதிகளிலுமே வந்து இப்போலாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உமன்ஸுன்னு இல்லை, மென்ஸும் சரி உமன்ஸும் சரி. அது உமன்ஸுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குறாங்க இப்போலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு இப்போ இருக்க கவர்மெண்ட்டும் சரி ஹெல்ப் பண்ணுறதுனால எல்லாருக்குமே அது நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னமும் வர்றதுக்காகவும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில வீட்டுகள்லேயும் அப்பா அம்மாவும் இப்போலாம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்ககிட்டையும் வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, உங்களுக்கு எதாவது கிளப்ஸ் தெரியுமா நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கும் வழி தெரியாது இல்லையா. ஸ்கூல் ஸ்டேஜ் வரைக்கும் ஸ்கூல் ஸ்டேட் விளையாடுவாங்க, காலேஜ் யூனிவர்சிட்டி விளையாடுவாங்க. யூனிவர்சிட்டி முடிச்ச அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். ஸோ அதோடு அவங்க முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கைட்லைன்ஸ் தேவைப்படும் போது அப்ரோச்லாம் பண்ணுறாங்க.